வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுசு ராசிக்கு 2024 வருகிற மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகிற குரு பலனை பற்றி. உங்கள் ராசியானது கால புருஷனின் 9வது வீடு. ராசிநாதன் குரு பகவான். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 1க்கும் 4க்கும் உண்டான அதிபதி. 1ஆம் இடமான அந்த ராசிநாதனான அந்த குரு பகவான் உங்களுக்கு போன வருஷம் 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தார். குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, இந்த ஜென்ம சனியிலிருந்து விடுபட்ட ராசி, நிம்மதி பெருமூச்சு விடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி தான். உங்கள் 7.5 சனியிலிருந்து முழுசாக விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்குறீங்க. அதனால் போன வருஷம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருந்தார். இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா, 6ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அதனால் ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் போகிறனால ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மறைவு ஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிநாதன் போய் சஞ்சரிக்கிறனால எதுலேயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை, முடிவெடுக்க முடியாத தன்மை, சத்ரு ருக ருண வம்பு வழக்கு கடங்கார ஸ்தானமான அந்த 6ஆம் இடத்துல அது ஒரு சுக்கிரனோட வீடு. அதுவும் மாபெரும் சுவருடைய கால புருஷனின் 2வது வீட்டில் போய் அவர் சஞ்சரிக்க போகிறாரு. வருகிற ஒரு வருஷத்துக்கு அந்த ரிஷபராசிக்குள்ளே இருந்து சஞ்சரிக்கிறனால அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடமான அந்த கும்பமனையில் சனி பகவான் வீட்டிலிருந்து முயற்சி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் இருக்கிறனால எல்லா முயற்சியும் உங்களுக்கு தடங்களாக்கிட்டு தான் இருக்கிறாரு. எந்த முயற்சி நீங்கள் எடுத்திங்கனாலும் அந்த முயற்சியில் சிறு சிறு தடங்களை ஏற்படுத்தி அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு அந்த சனி பகவான் இருக்கார். அதே போல் 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மீனமனையாகப்பட்டது 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சுகஸ்தானத்தில், கல்வி ஸ்தானத்தில், தாயார் சுகத்தில் நீங்கள் மிகுந்த அக்கறை செலுத்தணும். தன் சுகத்துலேயும் அக்கறை செலுத்தணும். வீடு வண்டி வாகனத்தில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, ராகு இருந்து அபிலாஷைகளை தூண்டி விடுவார். உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி, அதனால் ஒரு கடனை ஏற்படுத்தி, உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அந்த ராகு பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த 10ஆம் இடத்துல கேது பகவானுங்கிறது தொழிலில் ஒரு இடைஞ்சல்களை, இன்னல்களை ஏற்படுத்தி, ஒரு கூட்டாளினால் ஒரு சிக்கல்கள், இடைஞ்சலை ஏற்படுத்தி, அதே போல் டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, அதை கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். பத்திரப்பதிவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போகிறனால ஏதோ ஒரு குற்றம், அந்த குற்றத்து மூலிமா தொழிலில் ஒரு இடைஞ்சல்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், மனக்குறைவுகளை அந்த கேது பகவான் இப்போ உங்கள் 10ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்களுக்கு சில சில இடைஞ்சல்களை தொழில் ரீதியாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், அதனால் அந்த இடைஞ்சல்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாரு. இப்போது பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வையில் தான் அதிகமான சுபத்தன்மையை ஏற்படுத்துவார். ஏன்னு பார்த்திங்கன்னா, சூரிய ஒளிக்கிட்ட சூரியனிடமிருந்து அதிக ஒளியை பல மடங்காக பிரதிபலித்து அவருடைய ரசாயன மாற்றத்தால் ஒரு தகன்னு தங்கம் போல் ஜொலித்து 3 பார்வை விசேஷம் கொண்ட அந்த 3 பார்வையானது 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு அது 10ஆம் இடம். 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. அது உங்களுக்கு விரயஸ்தானம். 9ஆம் பார்வையாக அந்த மகரமனையை பார்க்குறாரு. அது உங்களுக்கு தனஸ்தானம், 2ஆம் இடம். அதனால் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறனால கடனில் உங்களை ஒரு கடனில் ஏற்படுத்திடுவார். தொழிலில் ஒரு கடனை ஏற்படுத்தி, அது இந்த கடன் மூலியமாக தொழிலில்
ஒரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி அதனால் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுவார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த விரயஸ்தானத்தை பார்க்குறனால இப்போ பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். உள் மாநிலத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் ஷிஃப்ட் ஆகக்கூடிய தொழிலில் வந்து கேது பகவான் இருந்து உங்களுக்கு படிப்பினை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். தொழிலில் வந்து ஏதோ ஒரு சிக்கல், இடைஞ்சல்கள், மனக்குறைவு, தொழிலில் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு திருப்தியற்ற மனநிலையை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அதனால் விரயஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, மாவட்டம் விட்டு மாவட்டத்தில் போய் வேலையை வந்து தொழிலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, அதே போல் மாநிலத்தை விட்டு மாநிலம் வந்து உங்களை நகர்த்துறது, இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறனால நீங்கள் வந்து வாக்கில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஏதோ ஒரு தவறி ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம வந்து விடும்போது அது குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துறது, தன பாக்கியத்தில் வந்து சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்படுத்துறது, அப்புறம் சொல்லால் வந்து ஒரு கொடுத்த சொல்லை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது. குடும்பஸ்தானம், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறணும். அதே போல் உங்கள் ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல மறையிறனால எதுலேயுமே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார். கோச்சார பலனும் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. பார்த்தீங்கன்னா 3ல் சனி, 4ல் வந்து ராகு பகவான், 10ல் வந்து கேது, இது மாதிரி ஒரு கூட்டு கிரகங்கள்லாம் இப்படி உங்களுக்கு வந்து ஒரு சிறு சிறு தடங்களையும் இடைஞ்சலையும் ஏற்படுத்திக்கிட்டு இந்த கோச்சார பலன் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செயல்படணும். அதே போல் உணவில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதியான அந்த சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறனால அந்த உணவு, எல்லா விதமான உணவுக்கும் அந்த சந்திரன் காரகனானால உணவு பழக்கத்தில் வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறது, போகிற பக்கம் நம்ம புது புது உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளும்போது அதனால் ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஏதோ ஒரு உடம்பு தொந்தரவுகளை ஏற்படுத்துறது, அதனால் உணவு பழக்க வழக்கத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அது மாதிரி கோச்சார பலனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30%லேருந்து 40% வரைக்கும் தான் அந்த கோச்சார பலன் வந்து வேலை செய்யும். உங்கள் ஜாதகமே உறுதியான, அறுதியான, தீர்க்கமான பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யோகமான தசை நடந்துச்சுன்னா இந்த கோச்சார பலனை பற்றி நீங்கள் எந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி யோகமான தசை, யோகமான புக்தி நடக்கும்போது இந்த கோச்சார பலனை வந்து நீங்கள் எந்த விதமான பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இந்த தனுசு ராசிக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறணும். மற்றபடி குரு பகவான் வந்து பார்க்குற அந்த பார்வையினால் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால தன வரவை ஏற்படுத்துவார். தொழிலில் சில மாற்றங்களையும் ட்ரான்ஸ்ஃபரையும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பண வரவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த குரு பகவான் அருள்வார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் இந்த குரு பகவான் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த குரு பகவானை ஸ்ரீ குமரன் ஜோதிடம் பிரார்த்திக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.